ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொனன்சியேஷனோட இங்கிலீஷ் அழகா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. Because I'm gonna explain how exactly you can achieve that. The truth is, if you're struggling to get the pronunciation right, it's probably because you're learning pronunciation in the wrong way. ராங் வேல ப்ரொனன்சியேஷன் லேர்ன் பண்ணுறேங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொனன்சியேஷனே ஓகே எல்லாத்தையும் லேர்ன் பண்ண போல அது ஒரு பெரிய கடல் போல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு சில இடங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். I have been learning this English pronunciation for 10 years. I tried many tricks and many strategies to improve my pronunciation. And I observed that some of the methods are extremely effective. So in this video, I'm gonna give you some of the methods that gave me a great result. I'm gonna explain those methods and you are gonna practice with me on the spot. I guarantee you, at the end of the video, you will have a clear idea about how to learn pronunciation in a proper way. Remember the lessons that I learned in all my 10 years, you are going to learn within a few minutes. Alright, before diving deeper into this video, I want you to know what learning pronunciation actually means. Learning English pronunciation doesn't mean I'm gonna sit on the couch and watching Shami teaching the English pronunciation and not having own practice time. After watching this video, I want you to practice these pronunciation while you're speaking. First of all, you should understand that pronouncing the letters is nothing to do with the accent. You can follow any accent. You can follow Indian accent, but you're going to follow it with a proper pronunciation. So now for pronunciation, languages to languages, the stressing of letters and words differ. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட்டர். இப்போ இங்கிலீஷில் பேசுகிறவங்க அதை சொல்லும்போது டர் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து தமிழில் உள்ள லெட்டர் டே இருக்கு, டே இருக்கு. வாட்டர் சொல்லலாம், இல்லைன்னா வாட்டர் சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்டாக நம்ம தமிழ் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வாட்டர், டே. அந்த டே வந்து இங்கிலீஷில் கிடையாது, அதை டே சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பம்ப்கின். பம்ப்கின் இதில் வந்து பி சைலன்ஸ், ஆனால் அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பம்ப்கின் அப்படின்னு சொல்லுவோம். பியை சொல்லும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 10 இயர்ஸில் தமிழ் லாங்குவேஜையும் இங்கிலீஷ் லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல நிறைய லெட்டர்ஸ் சேமாக இருக்குது. கொஞ்சம் லெட்டர்ஸ், கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தவிர. ஸோ எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ நம்ம லாங்குவேஜுக்கும் அவங்க லாங்குவேஜுக்கும் அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே நம்மளோட ப்ரொனன்சியேஷன் சூப்பராக ஆகிடும். So have this in mind, pronunciation is different, accent is different. So in pronunciation, you learn to pronounce a letter, 2 or more letters together, how to pronounce them. But in accent, you're going to learn how to stress the word, where to stress the word, what is the intonation, what is the rhythm pattern of the language, and so on. Alright, if you want to know the basic concept about the accent learning, drop a comment, English accents. I'll post a detailed video about that. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷாமி க்ளோரியா. நான் தெங்காசில் இருந்து வரேன். நான் படித்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், அழகாக பேசணும், இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, without wasting time, let's dive in. We have consonants and vowels in English. இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, தமிழ்லயும் நம்மளுக்கு இருக்கு. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ங்கிறது vowels, மெய்யெழுத்துக்கள்ங்கிறது consonants. உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற அந்த பதத்திலே இருக்குது உயிர் எழுத்துக்கள். ஸோ ஒரு லாங்குவேஜுக்கு உயிர் கொடுக்கிற எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள். ஸோ இந்த vowels வச்சுதான் நம்ம ஒரு லாங்குவேஜுக்கே உயிர் கொடுக்கிறோம். ஸோ இந்த vowelsையும் கான்சனன்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் உருவாகுது. உயிர் எழுத்துக்கள் உயிர் கொடுக்கறதுனால அதை சோல் லெட்டர்ஸ்னும், மெய் எழுத்துக்கள் உருவம் கொடுக்கறதால அதை பாடி லெட்டர்ஸ் சொல்லுவோம். பாடி பிளஸ் சோல், அப்பதான் அந்த லாங்குவேஜுக்கு உயிர் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கிலீஷ் வவல்ஸ் நல்லா தெரியும், ஏ, இ, ஐ, ஓ, யூ. மற்ற எல்லா லெட்டர்ஸையும் நம்ம கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். The main difference between our language and the English language is the vowel sounds. We have short vowel and long vowel with a different letter. But in English, there is no separate category like that. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு குரில் நெடில் இருக்குதுல்ல, அ, ஆ அப்படின்னு படிக்கிறோம்ல. ஆனால் இங்கிலீஷில் வந்து அ மட்டும்தான் இருக்குது, ஏ, அதை தான் ஆ சொல்லுவோம். ஆ அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஒரு வேர்டில் இந்த இடத்துல ஆ தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அப்படி தெரியலன்னா சொல்ல முடியாது. அது எப்படி வரும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த குரில் நெடிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேட் ஸ்பெல்லிங் என்ன? CAT, ஏ தான் வருது. அதில் ஆ சொல்கிறோம், கேட்.
அதே இது கார் சொல்லும்போது CAR, அதுல ஏ தான் வருது, ஆனா அதுல சொல்ல மாட்டோம், கேர்ன்னு சொல்ல மாட்டோம், கார் ஆன்னு சொல்றோம். அதே இது நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கல் அப்படி சொல்றேன்னா அதுல குரில் வருது, இக்கு பிளஸ் குரில். அதே இதை நான் நெடுலா மாத்தினேன்னா அது வேற மாதிரி மாறிடும், கால், இக்கு பிளஸ் கா. ஸோ இதுதான் இங்கிலீஷுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தமிழ்ல எழுதும் போது ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கேன்னா கே மட்டும் இருக்கும், கான்னா பக்கத்துல துணை எழுத்து போடுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி போட முடியாது, ஏதான் போடுவோம். கா அப்படின்னா ஏன்னு நம்ம போட முடியாது, அப்படி ஒரு ரூல் கிடையாது. இதனாலதான் நிறைய இடங்கள்ல நம்ம ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்றோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ரொனன்சியேஷன் சூப்பர்பா மாறிடும். ஓகே, இப்ப சொல்லுங்க. CAT, கேட். கேட், காட் கிடையாது. காட்னா COT வந்துடும், அது வேற வவல் போயிடும். கேட்டும் கிடையாது, CETயும் கிடையாது. கேட், கேட். பேட், BAT, பேட். மேட், MAT, மேட். ஓகே, இந்த குரல் நெடிலுக்கு வந்து நம்ம ஏ வச்சு பார்த்தோமா, இன்னும் ஒரு கேட்டகரி ஐ வச்சு பார்த்துக்கலாம். சிட், SIT. சீட் அப்படின்னா SEAT, அது வேற வேர்டு. சிட்டுக்கு ஐ போடுவோம், ஆனா சீட்டுக்கு SIIT போட மாட்டோம், SEAT போடுவோம், சீட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஷ்வா சவுண்ட். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்ட் வவல். அன்ஸ்ட்ரெஸ்ட் வவல் அப்படின்னா நம்ம அழுத்தம் கொடுக்காத ஒரு வவல் சவுண்ட். ஒரு சில இடத்துல வர வவல்ஸை நம்ம அழுத்தம் கொடுக்காம அதை சாஃப்டா சொல்லணும். ஸோ அதுதான் அன்ஸ்ட்ரெஸ்ட் வவல், ஷ்வா சவுண்ட் சொல்லுவோம். இதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பனானா ஸ்பெல்லிங் என்ன? BANANA. இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னன்னா ஸ்ட்ரெஸ் டைம் லாங்குவேஜ். ஸ்ட்ரெஸ்ஸிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், இன்னொரு இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம லாங்குவேஜ் வந்து சிலபல் டைம் லாங்குவேஜ். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம், எல்லாமே அப்படியே சேமா சொல்லுவோம். இப்போ பனானா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, BANANA சேமு, NA சேம். ஆனால் ரெண்டு NAவையும் சேமா நம்ம சொல்ல முடியாது அவங்க லாங்குவேஜ்ல. ஆனால் நம்ம லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்னோம் அப்படின்னா அதை பனானா அப்படி சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது பனானா. ஸோ அது டிஃபர் ஆகுதுல்ல. இந்த நடுவில் உள்ள NAவை வந்து கொஞ்சம் அழுத்தம் கம்மி பண்ணி லாஸ்ட் உள்ள NAக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஓரளவுக்கு படிச்சோம்னாலும் நம்ம ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். I told you already some of the letters we struggle to pronounce it in English just because it's so different in our language. So we are going to see that specific letters now and you are going to practice with me some of the words. இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வருதுன்னா V, W. ரெண்டும் நம்ம சேமா உச்சரிப்போம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வேர்ட்ஸ்ல, நம்மகிட்ட இருக்கிற லெட்டர்ஸ்ல இருக்கிற லெட்டர் வந்து ஒண்ணுதான் இருக்கு, சரியா? அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? வே சொல்லும் போது கீழே லோயர் லிப் வந்து மேல உள்ள அப்பர் டீத்தை டச் பண்ணும், அப்படிதானே? ஸோ நாம என்ன பண்ணுவோம், இந்த VW வர இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம லாங்குவேஜ்ல உள்ள வேக்குரிய ப்ரொனன்சியேஷன் சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அதை டிஃப்ரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்மளோட மவுத் பொசிஷன் டிஃப்ரெண்டா இருக்கணும். அதை எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபார் we say the same as Tamil, V, சரியா? Wக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வ சவுண்ட். இதுல டீத்தோட வேலையே இருக்காது, வாயை குவிச்சு வச்சு சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ WINE வைன் சொல்லுவோமா, வைன். ஆனால் நம்ம தமிழ் பீப்புள் அதை என்ன சொல்லுவாங்க, வைன்பாங்க. அது தப்பு, வைன். அதே இதை VINE அதை எப்படி சொல்லணும், வைன். அது நம்ம லாங்குவேஜ் மாதிரி. ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Wக்கு வைன், வைண்ட் அப், வாட்டர். என் பின்னாடி சொல்றீங்களா? வைன், வைண்ட் அப், வாட்டர். ஓகே, இப்போ V சவுண்டுக்கு வைன், வெட், வாஸ்ட், வெரி. இந்த V வந்து நம்மளுக்கு ஈஸியா வரும், ஏன்னா அதுதான் நம்ம லாங்குவேஜ்ல இருக்கு, நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. இந்த வ சவுண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி W வர இடத்துலலாம் ஓகே வாயை குவிச்சு வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சவுண்டு த சவுண்ட். த தமிழ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, த இருக்குது, சரியா? த இருக்குது. ஆனா நம்ம த வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்களேன். தண்ணின்னு சொல்லும் போது நாக்கு வெளியே வராது, அதோட பொசிஷன் பாத்தீங்கன்னா பல்லுக்கு பின்னாடியே நினைக்கும். நாக்கோட பொசிஷன் வந்து அது உள்ளே தான் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல TH சொல்லும்போது, த சொல்லும்போது நாக்கோட நுனி அட்லீஸ்ட் இந்த பல்லுக்கு இடைக்குல வரணும். லைட்டா நம்ம ஏரை ப்ளோ பண்ற மாதிரி இருக்கும்.
So we have to practice this sound by sticking our tongue a little bit out between our teeth, and we have to blow a little bit of air out. Okay, say it after me. Think. Think. ஏர் ப்ளோ பண்ணிட்டே நாக்கு கொஞ்சம் வெளியே இருக்கணும். நம்மகிட்ட இந்த லெட்டர் கிடையாது, நம்மளோட எழுத்து வடிவத்தில் இந்த லெட்டர் கிடையாது, இந்த சவுண்டு கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். திங்க், தேங்க். ஸோ யார்ட்டையாவது தேங்க்யூன்னு சொல்லும்போது தேங்க்யூ நாக்கு உள்ள இல்லாமல் தேங்க்யூ அப்படி சொன்னால் இட்ஸ் பியூட்டிஃபுல். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெட்டர், தட் இஸ் டி. நம்மகிட்ட 2 டே இருக்குது. ஒன்று டே இருக்குது, இன்னொன்று லாஸ்ட் வர டே இருக்குது. ஆக்சுவலாக எந்த இடத்துலலாம் இங்கிலீஷ் டி வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? டேவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை மாற்றிட்டு டே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வித் ப்ராக்டிஸ். ரெடி? ஓகே. ட்ரீ, TREE, ட்ரீ. ட்ரீ சொல்லாதீங்க, ட்ரீ. ட்ரீ சொல்லாமல் ட்ரீ. டூ, டூ சொல்லாமல் டூ. நம்மளோட டேவை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நாக்கு மேலே வருது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதை சொல்லும்போது நீங்கள் டீத்தோட உள்ள பகுதியை டச் பண்ணணும். ட்ரீ, டே சவுண்டு யூஸ் பண்ணணும். டூ, டைம், டைம், டேபிள், டேபிள். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சவுண்ட், தட் இஸ் Z சவுண்ட். இந்த Z சவுண்டு நம்மளோட எழுத்து வடிவத்தில் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எஸ் இல்லைனா இஷ் சவுண்டு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது கேட்கறதுக்கு ஆடாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இஸ் சவுண்ட் வந்து ஜ் வைப்ரேட் ஆகணும் இல்லை உங்களோட மவுத்து. அந்த பியோட சவுண்டு ஜ் சவுண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஜிப், ஜிப். இதில் நீங்கள் எஸ் போட்டிங்கன்னா சிப் ஆகிடும், அது தப்பு. ஜிப், ஜெப்ரா, ஜெப்ரா. இன்னொரு இடத்துல இந்த ஜ சவுண்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக வர்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ளஷர், ஜ, ஜ. அதுலேயும் வைப்ரேட் ஆகும். அது ஷாவும் கிடையாது, எஸ்ஸும் கிடையாது. ஜ, ப்ளஷர். அதையும் டிஃப்ரெண்டாக சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம அதை வாசிக்கும் போது ப்ளஷர் அப்படின்னு சொன்னோம்னா அதோட ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளஷர் ஜ சவுண்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. The next sound is is sound and ish sound. Actually, I struggled a lot to pronounce these two sounds. I used to confuse it. I used to swatch these two sounds. And I felt so awkward in it. So I started to practice and I found a method. I used to practice these two sounds with the tongue twister, and it was an easy method for me to learn these sounds. One of the tongue twisters that I used was, she sells seashells by the seashore. First start to say it slowly, then speed up. Daily you practice at least 1 to 5 times. That's enough. You will get to know these sounds and you will sound perfect when you pronounce it. The final sound is F sound. இது நம்மளோட தமிழ்ல ஃபேங்கிறது கிடையாது, பே தான் இருக்குது இல்லையா? இந்த மிஸ்டேக் மேக் பண்றது கொஞ்சம் ரேர் தான். பட் ஒரு சில பீப்புள் வந்து அதை பேன் உச்சரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஆட்டோமேட்டிக்காக வேகமாக பேசும்போது சம்டைம் வந்துடும், டங் ஸ்லிப் ஆகி. ஃபுட்டுங்கிறதுக்கு ஃபுட் அப்படிங்கிறது, பியோட சேர்த்து செயின் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ஃபினிஷ் சொல்கிறதுக்கு ஃபினிஷ் சொல்கிறது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் இட்ஸ் வெரி ஈஸி டு சேஞ்ச் இட். எஃப் சவுண்ட், எஃப் சவுண்ட். அதை நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் இந்த ப்ரொனன்சியேஷன் படிச்சிடலாம். If you really want to learn about the accent, please comment in the comment section that English accent so that I will make a video for that. We are gonna launch an English speaking community in the mid of next year. Be ready to join in it. Do me a favor, if you haven't subscribed to my channel yet, please hit the subscribe button and hit the bell icon. If you feel that this video was useful, please like, share and comment. I'll meet you in my next video. Bye. English